மகிமை உண்டாவதாக. பரவாயில்ல, தேவனுக்கு மகிமை உண்டாவதாக. இந்த நாளிலும் உங்களோடு சேர்ந்து தேவனை மகிமைப்படுத்தும்படியா இந்த குடும்பத்துக்கு உங்களுக்கு ஆண்டவர் என்ன பேச விரும்புகிறார் அதை சொல்லணும். படியாய் தேவன் தந்த கிருபைக்காக நான் தேவனுக்கு துதி செலுத்துகிறேன். உங்கள் யாவருக்கும் இயேசுவின் நாமத்தில் அன்பின் வாழ்த்துக்கள். நாம் திருவிவிலியத்திலிருந்து நம்முடைய ஆண்டவரும் இரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவின் வார்த்தையை நாம் வாசிக்கணும். தூய அருளப்பர் யோவான் எழுதின நற்செய்தி நூல் 8ஆம் அதிகாரத்தில் 31-32 வசனத்தில் நாம் இப்படி படிக்கிறோம். திருவிவிலியம் இருக்கா? விவிலியம் எடுங்க. ஓகே, அது அருளப்பர் இல்லைன்னா தூய யோவான் எழுதின, அது யோவான்னு இருக்கும் நற்செய்தி நூலில் 8ஆம் அதிகாரம் 36 முதல்ல அது நீங்கள் படிங்க. 36:8-36. மகன் உங்களுக்கு விடுதலை அளித்தால் நீங்கள் உண்மையிலே விடுதலை பெற்றவர்கள் ஆவீர்கள் என்று ஆண்டவர் சொல்லுகிற ஒரு காரியத்தை பார்க்கிறோம். திருமைந்தன் இயேசு கிறிஸ்து 2000 வருடங்களுக்கு முன்பு இந்த உலகத்தில் வந்து அவர் அளித்த விடுதலைகளை அறிந்திருக்கிறோம். இந்த 2000 வருஷம் கடந்தும் இன்றும் அவர் செய்கிற விடுதலைகளை மனிதர்கள் அனுபவித்து கொண்டிருக்கிறபடினால தான் இவ்வளவு மக்கள் கிறிஸ்துவை பின்பற்றுகின்றார்கள், கிறிஸ்துவ நாமத்தை பயன்படுத்துகின்றார்கள் என்பது நமக்கு தெரிந்த விஷயம். இப்போ நாமும் கிறிஸ்துவை விசுவாசிக்கின்றோம், பல ரீதியில் அவரை பயன்படுத்துகின்றோம். ஆனால் நாம் எதிர்பார்க்கின்ற விடுதலையை நாம் அடைந்தோமா என்ற ஒரு கேள்வி இருக்கிறது. அவர் விடுதலை அளிக்கிறார் என்பது உண்மை, அநேகருக்கு விடுதலை கொடுத்து கொண்டிருக்கிறார் என்பதும் சான்று சாட்சி. ஆனால் நமக்கு அவர் ஏன் விடுதலை அளிக்க முடியவில்லை என்ற ஒரு கேள்வி இருக்கிறது. இப்போது நீங்கள் 31-32 வசனத்தை படிங்க. அதில் 31-32. அந்த வார்த்தை நல்லா கேள்விங்க. என் வார்த்தைகளை நீங்கள் தொடர்ந்து கடைபிடித்து வந்தால் உண்மையில் என் சீடர்களா இருப்பீர்கள். உண்மை அறிந்தவர்களா இருப்பீர்கள். உண்மை உங்களுக்கு விடுதலை அளிக்கும். அப்போ அது இறைமைந்தன் இயேசு அன்றைக்கு யூதர்கள் என்று சொன்னால் அவரிடத்தில் திருச்சட்டங்கள் இருந்தது இல்லையா? அந்த திருச்சட்டங்களை பயன்படுத்தின அந்த மனிதர்களை பார்த்து தான் அவர் பேசுகின்றார். நீங்கள் என் வார்த்தையில் நிலைத்திருக்க வேண்டும். நான் சொல்லுகின்ற போதனைகளில் நிலைத்திருந்தால் மட்டுமே நீங்கள் என்னுடைய சீடர்களாக மாற முடியும். சரியா? என் வார்த்தைகளை நீங்கள் தொடர்ந்து கடைபிடித்து வந்தால் மாத்திரமே என் சீடர்களாக இருக்க முடியும். உண்மையை அறிவீர்கள், உண்மை உங்களுக்கு விடுதலை அளிக்கும். நல்ல கவனிங்க, 2 விஷயம். ஒன்று, என் வார்த்தைகளில் நிலைச்சிருக்கணும். இந்த வீட்டில் உங்கள் திருவிவிலியம் எத்தனை ஆண்டுகளாக இருக்குது? சும்மா சொல்லுங்கள், எத்தனை ஆண்டுகளாக அந்த திருவிவிலியம் உங்கள் வீட்டில் இருக்குது? எப்பவுமே இருக்கு. எப்படியும் ஒரு 30 வருஷம் இருக்காதா? அந்த போப் ஜான் பால் அவர்கள் ஒரு வீட்டுக்கு ஒரு திருவிவிலியம் இருக்கணும்னு ஒரு உத்தரவு போட்டாங்க. அந்த அடிப்படையில் தான் ஒவ்வொரு வீட்டுக்கு ஒரு திருவிவிலியம் கொடுத்தாங்க. அதுக்கு முன்னால் திருவிவிலியம் எல்லாரும் வச்சுருக்க மாட்டாங்க, ஃபாதர்ஸ் மட்டும்தான் படிப்பாங்க. அவருக்கு உத்தரவுக்கு ஏற்ப ஒரு குடும்பத்துக்கு ஒரு திருவிவிலியமாக இருக்க வேண்டும் என்ற அடிப்படையில் கொடுத்தாங்க. அதுக்கப்புறம் தான் நீங்கள் இதை வாங்கியிருப்பீங்கன்னு நான் நினைக்கிறேன். வருஷங்கள் எல்லாம் ஆயிடுச்சு. ஸோ இந்த திருவிவிலியத்தில் இந்த வசனங்கள் இருக்கிறது. நீங்கள் எவ்வளவு அதை வாசித்தீர்கள் என்று எனக்கு தெரியாது. இறைமைந்தன் இயேசுவை கிறிஸ்துவை நீங்கள் நம்புகின்றீர்கள், நல்லது. தொழுகையும் செய்கின்றீர்கள். ஆனால் இந்த வார்த்தைகளை நீங்கள் கண்டிப்பாக வாசித்திருக்க வேண்டும் என்ற ஒரு நிபந்தனை அங்கே இருக்கிறது, நல்லது. இப்போது அங்கே நாம் என்ன படிக்கிறோம்? என்னுடைய போதனைகளை கடைபிடித்து என்னுடைய சீடர்களாக நீங்கள் மாற வேண்டும். சரிதானே? இயேசுவின் போதனைகளை கடைபிடித்து அவருடைய சீடர்களாக மாற வேண்டும். அந்த என்னுடைய போதனை தான் சத்தியம், உண்மை. அந்த சத்தியத்தில் என்னுடைய போதனையாகிய உபதேசத்தில் நடக்கும்போது தான் உங்களுக்கு விடுதலை உண்டாகும். சரிதானே? அதில் சொல்லியிருக்கிற விஷயம். இப்போ முதல் கேள்வி, நீங்கள் இயேசு கிறிஸ்துவின் போதனைகளை எவ்வளோ வாசித்தீர்கள், எவ்வளவு தியானித்தீர்கள், அந்த போதனைகளின்படி எந்த அளவு செயலாற்றினீர்கள் என்ற ஒரு கேள்வி இருக்கிறது. இப்போ நீங்கள் சொல்வீங்க, நாங்கள் ஒரு திருச்சபையை சேர்ந்தவங்க, நீங்கள் வந்து கத்தோலிக்க திருச்சபையை சேர்ந்தவங்க. இன்னொருத்தர் சொல்வார், நான் சிஎஸ்ஐ திருச்சபையை சேர்ந்தவன்.
இன்னொருத்தர் சொல்வார், நான் பெந்தகோஸ்தே திருச்சபை சார்ந்தவன், அதனால் எங்களுடைய திருச்சபை என்ன போதிக்குதோ அதுதான் நாங்கள் கடைபிடிப்போம் அப்படின்னு சொல்லுவான். ஒவ்வொருத்தரும் சொல்லிடுவான். அப்போது இது உண்மையாக இருந்தால் ஒரு ப்ராப்ளம், ஒரு விடுதலை வேணும்னா அவங்க என்ன செய்யணும்னா, நான் சொல்கிறது நேராக சொல்லணும், என் முன்னால் ஆவியானவர் தர்றதை நான் சொல்லி ஆகணும். சரி, ஒரு ப்ராப்ளம் வந்துட்டுனா நீங்கள் என்ன செய்யணும், நான் எனக்கு நடந்த ஒரு சம்பவத்தை சொல்லணும், அன்றைக்கி சரியாக விளங்குன்னு நான் விரும்புகிறேன். சர்வலோகாதிபா நமஸ்காரம்னு ஒரு பாட்டு கேட்குறீங்கல்ல, சர்வலோகாதிபா அந்த பாட்டு எழுதுன என்னுடைய பாட்டனார். கல்லுக்குட்டத்தில் லண்டன் மிஷன் சிஎஸ்ஐ திருச்சபையில் பிரபலமான போதகர் அந்த நாட்கள். அவருக்கு பேரன் தான் உங்கள் முன்னால் பேசுகிறேன். நான் இந்த ஆண்டவருடைய திருவார்த்தைகளை வாசிக்க வேண்டிய ஒரு சூழலை தேவன் எனக்கு தந்தார். நான் அதை தனித்து, நான் என்ஜினியரிங் ஸ்டடி படிச்சுட்டு இருந்த காலத்தில் அது ஆழமாய் நான் ஆராய்ந்து படித்த போது எனக்கு ஆண்டவருடைய சீட்ஸாக மாறணும்னு ஆசை இருந்தது. அதனால் அந்த வசனத்தின்படி நான் வாழ்ந்து வந்ததுனால நான் இப்போது அவருடைய இறைப்பணி செய்யக்கூடிய இறைப்பணியாளனாய் ஆண்டவர் எனக்கு ஒரு அங்கீகாரத்தை தந்தார். இப்படி தான் பல சூழ்நிலையில் தமிழ்நாட்டிலும் கேரளாவிலும் நாங்கள் சுற்றிட்டுருக்குறோம், செஞ்சிட்ருக்கிறேன். நல்ல, இப்போ கவனிக்க வேண்டிய விஷயம், நான் இறைப்பணிக்கு வந்து விட்டேன், சில ஆண்டுகளெல்லாம் ஆகிவிட்டது. என்னுடைய சித்தப்பா ஒரு ஆள், அவர் டீக்கனார், சிஎஸ்ஐ சர்ச்சில் டீக்கனார். அப்போது அவருக்கு எனக்கு சிஸ்டர் இல்லையா, தங்கச்சி, அவளுக்கு ஏதோ ஒரு வியாதின்னு ஆஸ்பத்திரிக்கு போயிருக்காங்க. அப்போ டாக்டர் சொன்னாங்களா, இது ஒரு வியாதி மாதிரி தெரியல சார், இது ஒரு வியாதி மாதிரி தெரில, இது ஏதோ வித்தியாசமாக தெரியுது, நீங்கள் எதுக்கு அந்த ஜெபம் பண்ணுவாங்கல்ல பெந்தகோஸ்தே பாஸ்டர்ஸ், அவங்கள கூப்பிட்டு ஜெபம் பண்ணுக்கு ட்ரை பண்ணி பாருங்கள். அந்த டாக்டர் ஒரு கிறிஸ்டின் டாக்டர். ஸோ அவருக்கு கொஞ்சம் அனுபவம்லாம் இருந்ததுனால இப்படி சொல்லிட்டார், ஜெபம் பண்ணக்கூடிய பாஸ்டர்ஸ், அதுதான் அதுக்கு பொருள். இவர் வீட்டுக்கு வந்தார். பக்கத்து வீட்டில் ஒரு பெந்தகோஸ்தே சபை தான் இருக்குது. ஆனால் இவர் அங்கே போய் ஹெல்ப்புக்கு போகல. ஏன்னா இவருக்கு பெந்தகோஸ்தேக்காரங்களை பிடிக்காது. பல குறை சொல்வார், பல காரியங்களை குறை சொல்வார். அப்போ நான் சொல்லுவேன், இப்போ நம்ம சிஎஸ்ஐ சர்ச்சில் 2 நாட்டையர் இருக்கார், ஆளுக்கு 50,000 ரூபா சம்பளம், 1 லட்ச ரூபா சம்பளம் கொடுத்து 2 நாட்டையரை வச்சுக்கிட்டே அவர் சரியில்லைன்னு அவரை பற்றி குற்றம் சாட்டி சண்டையெல்லாம் பிடிப்பாங்க. நடந்த உண்மை. அவன் பெந்தகோஸ்தேக்காரன் சும்மா, அவனுக்கு வருமானம் கிடையாது, ஒன்றும் கிடையாது. அவன் ராப்போலாம் ஜோம் பண்ணுவான், எல்லா இடத்துலும் பேய் விரட்டணும். கவனிக்கிறீங்களா? ஓகே, பையனா? எஸ், கமான், ஓகே, ஆமாங்க. ஸோ நல்ல கவனிங்க. அந்த மனுஷன் என்ன செய்வான், அவனுக்கு யாரும் மாத சம்பளம் கொடுக்கல இல்லையா? மாத சம்பளம் கொடுக்கல. உட்காருங்க, இதில் இருங்க, நான் நிற்கிறேன். கமான். ஒன்றும் பிரச்சனை இல்லை, ஒன்றும் இல்லை, மாற்றிக்கலாம், உட்காரு. இரு, சரி, ஓகே. இப்போ ஒன்றும் வேண்டாம், எங்களுக்கு ஒன்றும் வேண்டாம். கமான், பி சீட்டட் ஹியர். கமான். தேங்க்யூ, காட் பிளஸ் யூ. அதெல்லாம் பிரச்சனை கிடையாது. ப்ளீஸ் பி சீட்டட். ஓகே, நவ் இப்போ என்ன ஆச்சுன்னா, இவர் இப்படி குறை சொல்லுவார். நான் வாரதை அப்படியே பேசணும், உங்களை எனக்கு தெரியாது, பாஸ்டர்னு சொல்கிறது கிடையாது, ஒன்றும் சொல்கிறது கிடையாது, காரில் இறங்க போகும், இவ்வளோதான் எங்கள் வழக்கம். ஸோ என்ன ஆச்சுன்னா குறை சொல்லுவார். அப்போ நான் சொல்லுவேன், நீங்கள் 50,000 ரூபா சம்பளம் கொடுத்து வச்சுருக்க நாட்டையரே சரியில்லைன்னு சண்டை போட்டா, அவன் சும்மா வந்திருக்கான், அவர் அப்போல்லாம் ஜோம் பண்ணுவான். எல்லாரும் பேய்க்கு ஜோம் பண்ணு, நோக்கி ஜோம் பண்ணு கூப்பிட்டா இவன் போவார். அங்கே போய் ஜோம் பண்ணால் அந்த பேய் இவரை ஊற்ற வைக்கும். அதான பிரச்சனை. இப்போ சாசு வரட்ட போனால் அந்த சாசு எங்கள் வீட்டுக்கு வந்துடும். என்னடா நினச்சிருக்கேன், நான் தான் அந்த வீட்டை, எனக்கே நடந்திருக்கு, என் கட்டுப்பாட்டில் வச்சுருக்கேன், நீங்கள் வரப்படாலாம் பயம் வருதும், போடான்னு சொல்லிட்டு தான் நாங்கள் போனோம். ஸோ அதனால் அவனுக்கு இந்த பல பிரச்சனை வரும், சில வேலை தப்பு பண்ணிவிடுவான். நான் இல்லை, மனுஷன் தானே அவனும் மனுஷன் தான். இப்படிப்பட்ட ஒரு சாசன் போராட்டம் ஒரு பக்கம், வருமானம் கிடையாது, ஆண்டவரேன்னு ஏதாவது கொடுக்கணும், ஒன்றை சொல்லுவான், கர்த்தர் உங்களுக்கு நன்மை செய்வார்னு சொல்லுவான். சொல்லிட்டு பிரசங்கம் பண்ணால் இவங்க நன்மை செய்வார், ஒரு வாக்குத்தத்தம் சொல்லுவார், கர்த்தர் உங்களுக்கு ஆண்டவர் இப்படி செய்ய போகிறாருன்னு சொல்லுவார். சொல்லிட்டு ஆண்டவருடைய வசனத்தை பதிப்பார். இவங்க ஆண்டவர் செய்கிற அற்புதத்தை தான் மைண்டில் வைப்பாங்க. அதுக்கு கீழே அவர் பிரசங்கம் பண்ணியிருப்பார்லே நிறைய விஷயம், இதை விட்டுடுவாங்க. விட்டா என்ன நடக்கும், இவங்களுக்கு அந்த நன்மை நடக்காது. ஏன்னா அந்த வர்றதே போகிறேன்னா, கர்த்தர் ஒரு வாக்குறுதியை கொடுக்கும்போது அது ஒரு நிபந்தனையோடு கொடுக்குறார். கட்டுவேன், நாட்டுவேன் என்று நான் ஜனங்களுக்கு சொல்கிறது உண்டு. அது எரேமியா பிரவாஜன் தீர்க்க தரிசன ஆகமத்தில் இருக்குது. அவங்க என் கட்டளையை மீறினாங்கன்னா நானும் செய்வேன்னு சொல்ல காரியத்தை செய்யாமல் மனம் மாறிடுவேன். இதுதான் காரியம். நான் ஒன்று சொல்லுவேன், நீங்கள் எப்படி நடங்க, நான் செய்வேன். இவங்க என்ன பண்ணுவாங்க, அந்த முதல் பகுதியை பிடிச்சிருவாங்களா, 2ஆம் பகுதியை விட்டுடுவாங்க. விட்டுட்டா என்ன ஆயிரும், நடக்காது. உடனே இவங்க சொல்லுவாங்க, அந்த பிரசங்க கள்ளா பிரசங்கம்பாங்க. அவர் கள்ளா பிரசங்க இல்லை, அவர் உள்ளதான் சொன்னார்,
மேலே சொல்லிட்டு இதெல்லாம் கடைபிடிச்சிருந்தீங்கன்னா ஆண்டவர் செய்வார். இப்படிலாம் நிறைய சூழ்நிலை வரும். அதனால் தயவுசெய்து குறை சொல்லாதுங்க. உங்களுக்கு இஷ்டம் எல்லாம் விட்டுடுங்க, அது வேறு விஷயம். ஏன்னா நான் அவருக்கு சொல்லுவேன், யார் என்னுடைய சித்தப்பனார் கோயில் டீக்கனர். இப்படி இருக்கிறது கடந்த சூழ்நிலை. இப்போ தான் இந்த பிரச்சனை வந்துட்டு அவருக்கு. இவர் ஆனாலும் அங்கே போகிற விருப்பம் இல்லாமல் நிற்க பக்கத்து வீடு தான் பெந்தேகோஸ்தே ஜெபபுரை தான். நான் அவர் வீட்டு முன்னால் நிற்கும்போது நான் பைக்கில் ஸ்கூட்டரில் அவருக்கு வீட்டு முன்னால் மெயின் ரோடு நான் போகிறேன். இவர் என்ன பார்த்துருக்காரு. பார்த்தோன்னு நினச்சார், நம்முடைய பிள்ளை போய் ஊழியத்துக்கு தான் போகிறேன், யூனிட்டை ஒன்று போவோம். எனக்கு சித்தப்பா தானே அவர் சொல்லிட்டு பின்னால் அவர் டீச்சராக ஒர்க் பண்ணுறாரு. அவர் சாம்பா டிவிஎஸ் சாம்பா நினைக்கிறேன். வண்டி எடுத்துகிட்டு பேக்கில் வந்துட்டார். நான் வீட்டில் போனேன். கரெக்டாக பின்னால் வந்து நிற்கிறார். அப்போ நான் கேட்டேன், என்ன வந்திருக்கீங்க, அது இப்படி தான் விஷயம்னு சொல்லிட்டார். நீ ஒன்று வந்து பாரு ஒரு ஜாம் பண்ணார். நான் கேட்டேன், 2 நாட்டே இருக்கிறாருல்ல, 1 லட்ச ரூபா சம்பளம் கொடுக்குறீங்கல்ல, அவர் நிறைய படிச்சிருக்காருல்ல, பெரிய பட்டம் எல்லாம் இருக்குல்ல, அவர் தானே நீங்கள் கூப்பிடணும். என்னங்க சொல்கிறேன், நான் வாரதை சொல்கிறேன், நீங்கள் தப்பாக நினச்சிடக்கூடாது. முன்னால் ஆவியானவர் தரதை பேசணும். நீங்கள் அவரை தானே கூப்பிடணும். அவர் தான் எல்லாங்கிறீங்க, மற்றவங்கெல்லாம் மோசங்கிறீங்க. சரி மோசம்தான் போட்டு, அப்போ நல்லவரை கூப்பிட்டு ஜோம் பண்ணுங்க அப்படின்னு நான் சொன்னேன். இல்லை அவர் ஜெபிக்க மாட்டாங்க, அவங்களுக்கெல்லாம் அந்த இது கிடையாது. ஏன் கிடையாது? சம்பளம் வாங்குறாங்க, படிச்சிருக்காங்க, எல்லாம் இருக்குது, பெரிய சபைங்கிறீங்க. இப்போ பேய் வந்தால் மட்டும் ஓடுறாரு அவர். இது என்ன அர்த்தம் ஆகுது? தப்பு அது. இல்லை நீங்களாம் டிகேமார் தானே கோயிலில், ரொம்ப வருஷம் டிகேனார் தானே, நீங்கள் ஜெபிக்க வேண்டியது தானே. சபையின் மூப்பர்களை வரவழைப்பானாக, அவங்க ஜெபம் பண்ணுவாங்க, விடுதலை, இப்படியெல்லாம் இருக்கு இல்லையா. அது எங்களுக்கு அந்த கிருபை இல்லை. ஏன் இல்லை? நான் சொன்னேன், ஆண்டவர் சொல்கிறத நீங்கள் கேட்க மாட்டீங்க. இப்போ நீங்கள் சொல்லும்போது அவர் கேட்க மாட்டார். சரிதானுங்களா? இவ்வளோதான் ப்ராப்ளம். நான் அந்த சபை இந்த சபைலாம் பேசலை. உங்கள் கையில் ஒரு விவிலியம் இருக்குது, இந்த ஆண்டவருடைய வார்த்தை இருக்குது. அவர் சொல்கிறத நீங்கள் கேட்க மாட்டீங்க, நீங்கள் சொல்கிறத அவர் கேட்க மாட்டார். ஏன்னா நீங்கள் இந்த பாரம்பரியம் தான் பேசிகிட்டு இருப்பீங்க இல்லையா. சில வேளை நான் வர்றதை அப்படியே பேசணும், நீங்கள் பொறுமையாக கேட்டு தான் ஆகணும். நான் ஒன்றும் ஃபிக்ஸ் பண்ணிட்டு வந்து பேசலை. ஓகே, நோ நோ ப்ளீஸ் பி சீட்டட் தேர். நான் 2.5 மணி நேரம் நின்று பிரசங்கம் பண்ணுவேன். 2.5 மணி நேரம் நின்று பிரசங்கம் பண்ணியிருக்கேன். இப்போ சமீபத்தில் ஒரு இடத்துல 2 மணி நேரம் நின்று பிரசங்கம் பண்ணியிருக்கேன். எனக்கு அதெல்லாம் ப்ராப்ளம் இல்லை. பி சீட்டட் யூ. நான் தேவ வார்த்தை சொல்கிறதுக்கு முடிஞ்ச வரைக்கும் நின்று பேச நான் விரும்புகிறேன். சரி, நல்லது. இப்போ என்ன ஆச்சுன்னா, ஒரு முறை நான் ஒரு குடும்பத்துக்கு கத்தோலிக்க பின்னணி சார்ந்தவங்க, அவங்களுக்கு ஏதோ ப்ராப்ளம்னு ஜாம் பண்ண போய் பேசிகிட்டு இருந்தால், நீங்கள் எந்த திருச்சபைக்கு போவீங்க, உங்களுக்கு கிறிஸ்துவின் நம்பிக்கை, ஏன்னா கிறிஸ்துவ நாமத்தில் தானே எதுவும் நாங்கள் செய்யணும்னு கேட்டேன். அது நாங்கள் தாய் சபைக்கு போவோம்னு சொன்னாங்க. என்ன சபையா? தாய் சபை. கத்தோலிக்க சபை தாய் சபை இல்லையா? மற்ற சபையெல்லாம் பேரப்பிள்ளை சபை, பேரப்பிள்ளை சபை. இது புரிஞ்சு வந்தது. நம்ம அப்படி தானே இங்கே அர்த்தம் ஆகணும். அவங்க அந்த அர்த்தத்தில் பேசுகிறாங்க. நாங்கள் தாய் சபைக்கு போவோம். அப்படியா? தாய் சபைன்னா அது என்னன்னு கேட்டேன். அவங்களுக்கு தெரிஞ்ச விளக்கத்தை சொன்னாங்க. அப்போ நான் வர்றது தான் நான் பேசணும். அப்போது நான் கேட்டேன், தாய் சபைன்னா நீங்கள் முதலாவது ஆரம்பித்த சபைன்னு தான் நீங்கள் சொல்கிறீங்க, சரிதானுங்களா? தாய் சபைன்னா முதலாவது ஆரம்பித்த சபைங்கிறது தான் நீங்கள் சொல்கிற பொருள் ஆகுது. அது அவங்க ஒரு சில விளக்கம் சொன்னாங்க. நான் அவங்க விவிலியத்தை எடுங்கன்னு சொன்னேன். கையில் விவிலியம் வீட்டில் இருக்கான்னு கேட்டேன். ஆமாம் இருக்குது, அதை எடுங்கன்னு சொன்னேன். அதை எடுத்துட்டு அப்போஸ்தலர் திருப்பணியில் நீங்கள் 1ஆம் அதிகாரத்தில் 4 அப்போஸ்தலர் திருப்பணி 5ஆம் வசனத்தில் நீங்கள் வரும்போது படிங்க. வச்சிருக்கீங்களா? படிச்சிருங்க. இப்போ வசனம் என்னம்மா? திருத்தூதர் பணிகள். ஓகே, இங்கே 2 இருக்குது. அப்போஸ்தலர் பணி, புதிய இதில் அப்போஸ்தலர் பணின்னு இருக்குது, பழைய கத்தோலிக்கில் திருத்தூதர் பணி. அது எப்படி இருந்தாலும் சரி தான், என்கிட்ட எல்லாமே இருக்குது. ஓகே, திருத்தூதர் பணி 1ஆம் அதிகாரம் 4ஆம் வசனம் படிங்க. நன்றி. 4ஆம் அதிகாரம் 1ஆம் அதிகாரம் 4ஆம் வசனம் படிங்க. உண்ணும்போது எருசலேமை விட்டு நீங்க வேண்டாம், என்னிடமிருந்து கேட்டறிந்த தந்தையின் வாக்குறுதி நிறைவேற காத்திருங்கள். போதும். எங்கே இருக்க வேண்டும்? எந்த இடத்துல இருக்கணும்? எருசலேம். சந்தேகம் இல்லைல்ல? நான் கொஞ்சம் உங்களுக்கே சொல்கிறேன். ரோமாபுரியா எருசலேமா? சந்தேகம் இல்லை. கன்ஃபர்மேஷனுக்கு தான் சொன்னேன். வேற உங்களுக்கு கொஞ்சம் புரிதல் வேணும்.
அவங்கள்ட்ட பேசினது தான் நான் உங்களுக்கு சொல்கிறேன். முன்னால் அது வந்துடும், நான் பேசிட்டு நிற்கும் போது என் முன்னால் வந்துடும். நான் எருசலேமில் தான் இருக்கணும். எருசலேமில் என் தந்தையினுடைய வாக்குறுதி வரும்படி காத்திருங்கள். அந்த வாக்குறுதி என்னவென்று சொன்னால் லூகாஸ் நற்செய்தி நூல் 24:49. ஏன்னா நீங்கள் இறை மக்கள் இல்லையா, இறை விசுவாசம் உள்ளவங்க இல்லையா. உங்கள்கிட்ட தெருவில் நின்று லோக்கல் மக்கள்கிட்ட பேசுகிற மாதிரி நாங்கள் பேச முடியாது, இறை வார்த்தை தான் பேசணும். 24 லூகாஸ் நற்செய்தி நூல் 24ஆம் அதிகாரம் 49வது வசனம். ஏன் உங்களுக்கு கிறிஸ்துவை அறிந்திருந்த போதிலும் உரிய விடுதலை உங்களுக்கு ஏன் வரல என்கிறத நீங்களே புரிஞ்சுக்கிறதுக்கு உங்களை சரிப்படுத்திக் கொள்வதற்கு தான் பார்க்குறோம். லூகாஸ் 49 49 நீங்கள் படிக்கணும். தந்தை வாக்களித்த வல்லமையை நான் உங்களுக்கு அனுப்புகிறேன். உன்னதத்திலிருந்து வரும் அவ்வல்லமையால் ஆட்கொள்ளப்படும் வரை இந்நகரத்திலே இருங்கள். சரி, இப்போ தந்தை வாக்களித்த காரியம் என்னது? வல்லமை. சரியா? தூய ஆவியின் வல்லமை. அந்த தூய ஆவியின் வல்லமை பெறும் வரை நீங்கள் எங்கே இருக்கணும்? எருசலேமில் தான் இருக்கணும். சரியா? எருசலேமில் தானே இருக்கணும், வேறு இடம் இல்லை, அதில் சந்தேகம் இல்லை. மீண்டும் திருத்தூதர் பணிக்கு 1ஆம் அதிகாரம் 8ஆம் வசனத்தில் நீங்கள் வரும்போது 8 அதையும் படிச்சிருங்க. 8ஆம் வசனம். நாம் தாய் திருச்சபை என்ற ஒரு விஷயம் முன்னால் வருது. அந்த தாய் திருச்சபையில் தான் நாம் இருக்க வேண்டும், அதில் சந்தேகம் கிடையாது. வரும்போது கடவுளது வல்லமையை பெற்று எருசலேமிலும் யூதேயா சமாரியா முழுவதிலும் உலகின் கடையெல்லை வரைக்கும் எனக்கு சாட்சிகளாய். சரி, அப்போ எருசலேமில் தான் இருக்கணும். எருசலேமில் இருக்கும்போது தான் தூய வல்லமை வரும். அப்போ எருசலேமில் தான் முதலாவது எனக்கு சாட்சியாக இருக்கணும். அப்புறம் பக்கத்தில் உள்ள யூதேயா, அடுத்தது மற்ற நாடுகள். அப்படி இங்கேருந்து தான் தொடங்கணும். எங்கேருந்து தொடங்கணும்? எருசலேமில் தொடங்கணும். சந்தேகம் இல்லைல்ல? அப்போ தாய் திருச்சபை எங்கே இருந்து ஆரம்பித்தது? சந்தேகம் இல்லைல்ல? உங்களுக்கு யாருங்க டவுட் கிடையாது, நோ டவுட். இப்போ 14ஆம் வசனம் படிங்க. அதே இதுதான், 14ஆம் வசனம் படிங்க. படிங்க 14. ஏன்னா அந்த ஆவிய இங்கே எந்த பக்கத்தில் ப்ராப்ளம் இருக்குங்கிறத ஆவியானவர் சரிப்படுத்தட்டும் இல்லையா? படிங்க. அதே திருத்தூதர் பணி 1:14 தான். 1:14 தான். இப்போ நீங்கள் வாசித்தீங்கல்ல, அதில் அதே அதிகாரம் தான். 8 வாசித்தோம், இனி 14. பெண்களோடும் இயேசுவின் சகோதரரோடும் அவருடைய தாய் மரியாவோடும் இணைந்து ஒரே மனதோடு இறைவனிடம் வேண்டிக் கொண்டிருந்தார்கள். இப்போ இயேசுவின் தாய் மரியா எங்கே இருந்தாங்க? எருசலேமில். சந்தேகம் இல்லைல்ல? எருசலேமில் தான் இருந்தாங்க, ரோமாபுரியில் இல்லை. உங்களுக்கு புரிதலுக்கு தான் நான் சொல்கிறேன், வேற ஒன்றும் இல்லை. ஸோ அவங்க என்ன செய்கிறாங்க? இயேசுவின் தாய் ஜெபம் பண்ணுறாங்க. எதுக்கு ஜெபிக்கிறாங்க? உன்னதத்திலிருந்து வரும் வல்லமையை பெற்றுக்கொள்ளும்படி ஜெபிக்கிறாங்க. சரிதானே? இந்த அதிகாரம் தொடக்கத்துலேருந்து அப்படி தான் வருது. நீங்கள் காத்திருந்து ஜெபம் பண்ணுங்க, காத்துருங்க. அப்படி அவர்கள் எல்லாரும் சேர்ந்து ஜெபம் பண்ணி கொண்டே இருக்கிறாரு. இப்போது திருத்தூதர் பணி 2ஆம் அதிகாரம் 1ஆம் வசனத்தில் நீங்கள் வந்தீங்கன்னா அவர்கள் ஜெபித்து கொண்டே இருக்கிறார்கள். 2ஆம் வசனம் படிங்க. திருத்தூதர் 2ஆம் அதிகாரம் 2ஆம் வசனம். அது 2ஆம் வசனத்துக்கு வந்துருங்க கொஞ்சம். அப்பொழுது திடீரென கொடுங்காற்று வானத்து ஒலித்தது. நெருப்பு. சரி. ஆட்கொள்ளப்பட்டனர். வெவ்வேறான மொழியில் பேச தொடங்கினார்கள். எருசலேமில் நிறைய மக்கள் தங்கியிருந்தார்கள். சரி, குழப்பமடைந்தார்கள். சரி, இப்போ நிறைய மொழி இருக்குது. அதில் ரொம்ப பார்த்தர், மேதியர், எலோமியர்னு போகுது. நீங்கள் ஒரு வசனத்தை வாசிக்கணும். 10ஆம் வசனம் படிங்க. 10ஆம் வசனம். பிரிகியா, பம்பிலியா, எகிப்து,
சீரேன், லிபியாவின் பகுதிகளில், உரோமையிலிருந்து தங்கியிருந்தவர்களும் யூதர். சரி, போதும் போதும், நிறுத்துங்க. அப்போ உரோம தேசத்தில் இருந்து உள்ளவர்கள் ஒரு கூட்டத்தார் எருசலேமுக்கு வந்திருக்கிறார்கள். சரிதானே? அப்போமே எருசலேமில் இருந்தார்கள். அவர்களும் இந்த தூய ஆவியின் பொழிதலை பார்க்குறாங்க. சரியா? தூய ஆவி வருது, நம்ம பாசையெல்லாம் பேசுகிறாங்க, எல்லாம் பார்க்குறோம். இது எங்கே நடக்கிறது என்று சொன்னால் எருசலேமில் நடக்கிறது. சரிதானுங்களா? எருசலேமில் சந்தேகம் இல்லை. அதுக்கு முன்னாடி தான் சொன்னேன், ரோமையர்கள் கூட எருசலேமுக்கு அந்த நேரம் திருவிழாவுக்கு வந்திருக்கிறார்கள், பண்டிகைக்கு வந்திருக்கிறார்கள். அப்படி தான் இது நடக்குது. இந்த சூழலில் தான் அந்த பிரதான திருத்துதராகிய ராயப்பர் இல்லையா, ராயப்பர் எழுந்து நின்று பிரசங்கிக்கின்றார். நீங்கள் 40வது வசனம், அதே அதிகாரத்தில் 40க்கு வந்துருங்க. அங்கே வரும்போது அவர் வந்து அது நில்லுங்க. ஆமாம்மா, வேறுபல் 40 எடுத்து கூறி, நெறிகட்ட இந்த தலைமுறையிலிருந்து உங்களை காப்பாற்றிக் கொள்ளுங்கள் என்று அறிவுறுத்தினார். வார்த்தைகளை ஏற்றுக்கொண்டவர்கள் திருமுழுக்கு பெற்றார்கள். அன்று ஏறக்குறைய சேர்த்து கொள்ளப்பட்டார்கள். தொடர்ந்து வாசிங்க. அவர்கள் திருத்தூதர்கள் கற்பித்தவற்றிலும் நட்புறவிலும் அப்பம் விடுவதிலும் இறை வேண்டுதலிலும் உறுதியாய் தரித்திருந்தார்கள். மக்கள் அனைவரிடமும் நிலவியது திருத்தூதர் வழியாக வர அறிஞ்செயல்களும் அடையாளங்களும் நிகழ்ந்தன. சரி, போதும். இப்போ தாய் திருச்சபை எங்கே ஆரம்பிச்சது? எருசலேமில். சரிதானே? எப்படி ஆரம்பித்தது? தூய ஆவியானவரின் வல்லமையால் ஆரம்பித்தது. சரிதானே? ஸோ முதல் கேள்வி, தாய் திருச்சபை என்று நம்புகிறவர்கள் தூய ஆவியால் ஆரம்பிக்கப்பட்ட எருசலேமிலிருந்து ஆரம்பிக்கப்பட்ட அந்த சபை அனுபவத்தில் இருக்கிறார்களா என்பதுதான் முதல் கேள்வி. ரெண்டாவது, திருத்தூதர்களுடைய உபதேசத்தில், இங்கே நமக்கெல்லாம் திருத்தூதர்களுடைய உபதேசம் நம்ம கையில் இருக்குது. சபையினுடைய உபதேசம் நிறைய இருக்குது. சிஎஸ்ஐக்கு 1, கத்தோலிக்கத்துக்கு 1, பெந்தைகோஸ்துக்கு 1 இருக்குது. அதுக்குள்ளே இப்போ போல திருத்தூதருடைய உபதேசம் எங்கே இருக்குது? இதில் இருக்கிறோமா? இதுதான் முதல் அடிப்படை. அப்போ கிறிஸ்துவின் வழியாய் நமக்கு அளிக்கப்பட்டிருக்கின்ற நற்செய்தியின் வழியாய் நமக்கு கிடைக்க வேண்டிய ஆசிகளும் அற்புதங்களும் தடைபடுவதற்கு என்ன காரணம்னா, நாம் கிறிஸ்து ஏற்படுத்திய சபையில் அல்லது சூழ்நிலையில் அல்ல தன்மையில் இல்லை. சரியா? புரியும்னு நினைக்கிறேன். ஒரு அடிப்படை தான் நான் உங்களுக்கு சொல்கிறேன். ஏன் கத்தோலிக்க பைபிள் தான் சொல்லியிருக்கு. இது முதலாவது நீங்கள் பார்க்கணும். ஏன் அப்படி என்று சொன்னால், இந்த இயேசுவும் திருத்தூதர் வழியாகவும் நமக்கு அளித்திருக்கின்ற போதனைகளின்படி நடவாமல் இருந்தால் அந்த கிறிஸ்துவிடத்திலிருந்து திருத்தூதர் வழியாக கூட நமக்கு நன்மை வர முடியாது. இப்போ கத்தோலிக்க திருச்சபை சேர என்ன தப்பு செய்வாங்கன்னா, இயேசு ஆராதிப்பாங்க, ஆனால் அவர் சொல்கிறத கேட்க மாட்டாங்க. திருத்தூதர்களை ஆராதிப்பாங்க, அந்த திருத்தூதர்கள் சொல்லி இருக்கிறத செய்ய மாட்டாங்க. இதுதான் பிரச்சனை. நாங்கள் சொல்கிறோம், நீங்கள் அவர் சொல்லியிருக்கிறத செஞ்சீங்கன்னா ப்ராப்ளம் கிடையாது. இல்லைன்னா ஒரு தவறான ஒரு நிலைமை. இப்போ நம்ம பிள்ளைகள் நான் சொல்கிறத கேட்க மாட்டேன், காசு கொடுன்னு கேட்டால் நமக்கு எப்படி இருக்கும்? இது மாதிரி தான் இறைவனுடைய நிலை. இதை முதலாவது புரிஞ்சுக்கொள்ளுங்க. ரெண்டாவது, இந்த இறைமைந்தன் இயேசுவின் சத்தியத்தில் நடக்கும்போது நாம் இறை மக்களாக மாறுகின்றோம். அதன் மூலம் ஒரு குறிப்பிட்ட அளவு விடுதலை கிடைக்கிறதுங்கிறது முதலாவது விஷயம். ரெண்டாவது விஷயம், அதை 2 கொரிந்தி அதை வாசிருங்க. அப்போ தூய 2 கொரிந்தியர் 3:17 படிச்சிருங்க. 2 கொரிந்தியர் 3:17 அந்த விடுதலையின் நிலையை தான் நான் பார்க்குறோம். என்றால் நீங்கள் விடுதலை தான் எதிர்பார்க்குறீங்க. அந்த விடுதலையின் இன்னொரு அடிப்படையை பாருங்கள். 2 கொரிந்தி 3:17 படியுங்கள். 3:17. ஆண்டவரின் ஆவியார் இருக்கும் இடத்தில். சரி, இப்போ அடுத்த விடுதலை எப்படி வருதுன்னா, ஆண்டவரின் ஆவியால் விடுதலை வருது. சரிதானுங்களா? சந்தேகம் இல்லைல்ல? ஆண்டவரின் ஆவி இருக்கிற இடத்துல என்ன உண்டு? விடுதலை உண்டு. இந்த ஆவியை தான் அன்னை மரியாவும் இயேசுவின் திருத்தூதர்களும் மேல் வீட்டறையிலே எருசலேமிலே காத்திருந்து ஜெபம் பண்ணி பெற்றுக்கொண்டார்கள். அதை நம்ம பார்த்துட்டோம் இல்லையா? சரி, இதே தூய ஆவி நான் அவங்களுக்கே வேணும்னா, அன்னை மரியாவுக்கும் திருத்தூதர்களுக்கு வேணும்னா நமக்கு வேணுமா வேண்டாமா? இந்த தூய ஆவியினுடைய வல்லமை நமக்குள் செயலாற்றாத வரை நாம் தீய ஆவிகளை ஜெயிக்க முடியாது. சரியா? ரெண்டாவது, இந்த உடலின் பலவீனங்களை ஜெயிக்க முடியாது. புரியுதா? இந்த தூய ஆவியர் தான் இந்த காரியங்களை நமக்குள்ளே செய்கின்றார்.
அப்போ இந்த அனுபவத்தை நீங்கள் அடையவில்லை என்பதுதான் உண்மை. என்னுடைய புரிதலின்படி நீங்கள் எருசலேமில் இருந்த சபையின் அந்த அடிப்படை அல்லது சூழ்நிலைக்குள் வரும்போது மட்டுமே இந்த ஆவியின் வல்லமையை நீங்கள் அனுபவிக்க முடியும். இந்த ஆவியின் வல்லமையை நாங்கள் அனுபவிக்கிறதுனால தான் தீய வல்லமையில் அகப்பட்டவர்களை விடுதலை பண்ண முடியாது, ஜெபம் பண்ண முடியுது. புரியுதா? வியாதியில் இருக்கிறவங்களுக்கு எங்களால் ஜெபம் பண்ண முடியுது, ஆனால் உங்களால் முடியாது. ஏன்னா அந்த அனுபவம் உங்களுக்கு கிடைக்கல. அதான் அதை ஏற்றுக்கொண்டு தான் ஆகணும் நீங்கள். ஸோ இந்த நாளில் முதலாவது நீங்கள் ஒரு தீர்மானம் எடுக்கணும். இந்த இறைமைந்தன் இயேசுவுக்கு சீடர் ஆகிறீர்களா? அப்படி தானே இயேசு சொன்னார், நீங்கள் புறப்பட்டு போய் சகலரையும் சீடராக்கி திருமுழுக்கு கொடுங்கள் என்று. மத்தேயு 28 எல்லாம் வசனம் தான். நான் வாசித்தா கொஞ்சம் நேரம் போவோம், அவ்வளோதான். நான் காணாமல் சொல்லிவிடுவேன், அது வேறு விஷயம். இங்கே இருக்குது, நான் வாசித்துருவேன். அது உங்களுக்கு ஒரு தெளிவு உண்டாகணுங்கிறதுனால தான் உங்கள்கிட்ட நான் வாசிக்க சொன்னேன். நீங்கள் இயேசுவுக்கு சீடர் ஆனீர்களாங்கிற முதல் கேள்வி இருக்கு. சீடராக்கி தான் திருமுழுக்கே கொடுக்கணும்னு சொல்லியிருக்கு. அவர் சீடராக்கி தான் திருமுழுக்கு கொடுத்தாருங்கிறது யோவான் 4:1 படிக்கிறோம். அப்போ இன்னும் நாங்கள் இயேசுவுக்கு சீடராகவில்லை. நீங்கள் வேணா சொல்லுவீங்க, நாங்கள் இயேசு ஆராதிப்போம்னு சொல்லுவீங்க. அப்படி ஒரு விஷயத்தை இயேசுனார் சொல்லவே இல்லை. எனக்கு சீஷராகத்தான் சொன்னார் தவிர எங்கேயாவது இயேசு எனக்கு பக்தராகுங்கள், என்னை ஆராதிங்கள், நான் அற்புதம் செய்தேன்னு சொன்னாரான்னு நீங்கள் பைபிளை தேடி பிடிச்சி சொல்லுங்கள். நான் கண்டுபிடிக்கல இதுவரை. எனக்கு சீடராக தான் சொன்னார். என் வார்த்தையின்படி வாழுங்கள்னு சொன்னார். நான் காட்டிய மாதிரியில் நடக்கல. நிறைய வசனம் மணிக்கணக்காக பேசிடுவோம். அதான் சொன்னால 2-2.5 மணி சர்வசாதாரணம் போயிடும். அப்போ இயேசுவுக்கு சீடராகவில்லை என்றால் நீங்கள் கிறிஸ்துவின் சுவிசேஷத்தின் 1ஆம் படியிலே வரல. சரிதானே? விவிலியத்தின்படி பல திருச்சபையில் நம்ம இருந்திருப்போம், அது வேற. பரலோக அரசாங்கம் நம்மை கிறிஸ்துவின் சீடனாக இன்னும் அங்கீகரிக்கவில்லை என்று சொன்னால் அது நீங்கள் திருத்த வேண்டிய ஒரு முக்கியமான காரியம். நான் திருச்சபை பற்றி பேசலை, அது ஒவ்வொருத்தரும் ஒன்று சொல்லிட்டு இருப்பாங்க, ஒரு மதம் ஒன்று சொல்லும், அது தேவையில்லை. கிறிஸ்துவின் சீடர்களானில்லாம் முதல் விஷயம். 2வது, விண்ணக கடவுள் உங்களை அங்கீகரித்தாரா? அந்த வசனத்தை தர்றேன். திருத்தூதர் பணி, அது 2 வசனம் படிங்க. திருத்தூதர் பணி 5ஆம் அதிகாரம் 32 தானே படிங்க. திருத்தூதர் 5:32. நம்முடைய திருச்சபைகளோ போதகர்களோ நமக்கு கொடுக்குற அங்கீகாரம் பரலோகத்தில் செல்லாது. பேய் வரும்போது செல்லாது, நோய் வரும்போது செல்லாது. திருத்தூதர் பணி 5:32. படிங்கள். கடவுள் தமக்கு கீழ்ப்படிவோருக்கு அருளும் தூய ஆவியும் சாட்சிகள் என்றனர். நல்ல கவனிங்க. நீங்கள் உண்மையில் கடவுளுக்கு கீழ்ப்படிந்தீர்களா என்பதும் கடவுள் உங்களை அங்கீகரித்தாரா என்பதும் எப்படி உறுதிப்படுத்துகிறார் என்று சொன்னால், கடவுள் தம்முடைய தூய ஆவியை சீடர்களுக்கும் அன்னை மரியாவுக்கும் கொடுத்தாருன்னு படிச்சுட்டோம்ல, அதே ஆவியை நமக்கும் தந்து அவர் உறுதிப்படுத்த வேண்டும். கடவுள் தமக்கு கீழ்ப்படுகிறவர்களுக்கு அருளும் தூய ஆவி. அப்போ கடவுள் அங்கீகரிக்கிறவர்களுக்கு தம்முடைய ஆவியை கொடுத்து முத்திரை போடுகிறார் என்கிறத நீங்கள் புரிஞ்சிருங்க. 15:8 படிச்சிருங்க. அதே திருத்தூதர் பணி 15:8 படிச்சிருங்க. 15:8. ஏன் உங்களுக்கு இயேசுவின் நாமத்தில் உரிய விடுதலை கிடைக்கவில்லை என்பதை சிந்திக்கிறோம். 15:8. ம் 15:8. உள்ளங்களை அறிந்திருக்கிற கடவுள் நமக்கு தூய ஆவியை கொடுத்தது போல அவர்களுக்கும் கொடுத்து ஏற்றுக்கொண்டார். உள்ளங்களை தூய்மைப்படுத்தி நமக்கும் அவர்களுக்கும் வேறுபாடு இல்லாதபடி செய்தார். சரிதானே? தூய ஆவியை கொடுத்து ஏற்றுக்கொண்டார். வார்த்தை சரியா? எவர்களுக்கு கடவுளின் ஆவி கொடுக்கப்படுகிறதோ அவர்கள் மட்டுமே தூய கடவுளால் ஏற்றுக்கொள்ளப்பட்டவர்கள், அங்கீகரிக்கப்பட்டவர்கள் என்பதை மறந்துட. ஒரு வசனத்தை முடிக்கிறோம். எபேசியருக்கு எழுதுகிற திருமுகம் 1:13. அதை படிச்சிருங்க. எபேசியர் 1:13. எபேசியருக்கு எழுதுகிற திருமுகம் 1ஆம் அதிகாரம் 13ஆம் வசனத்தை மட்டும் படிங்க. ஸோ உங்கள் ஆண்டவர் நீங்கள் எதிர்பார்க்கின்ற நன்மையை உங்களுக்கு கொடுப்பதற்கு தடையாக இருக்கிற காரியங்களை வெளிப்படுத்தி கொண்டிருக்கிறார். இதை முதலாவது நீங்கள் சரி செய்ய வேண்டும். சரி செய்யும் போது அடுத்த எல்லைக்குள் நாம் எளிதாக சென்று விட முடியும். எபேசியர் 1:13. அது ஒரு வசனத்தையும் படிங்க. நன்றி.
நன்றி, நன்றி பிதாவே. மகிமை உண்டாவதாக. மகிமை. கடவுள் உங்களுக்கு அருள் புரிய வேண்டும். கடவுளுடைய ஆசி உங்களுக்கு கிடைக்க வேண்டும். இறைமைந்தன் இயேசுவின் மூலம் உங்களுக்கு கிடைக்க வேண்டிய எல்லா நன்மைகளும் கிடைக்கணும். நற்செய்தியின் வாயிலாக இறை பணியாளர்களாய் உங்களுக்கு வேண்டிய விடுதலையை கிறிஸ்துவிடத்திலிருந்து பெற்றுக்கொள்ளும்படியாக தான் இந்த கிறிஸ்துவின் நற்செய்தியை உங்களுக்கு அறிவித்துக் கொண்டிருக்கின்றேன். நீங்கள் எந்த அளவு கிறிஸ்துவின் நற்செய்திக்கு கீழ்ப்படிவீர்கள்? பாச சொன்ன மாதிரி நாங்கள்லாம் உங்களை மாதிரி மனிதர்கள் தான், கடவுள் கிடையாது, புனிதர்களும் கிடையாது. கிறிஸ்து வழியாக கிறிஸ்துவின் நாமத்தில் மாத்திரமே நாங்கள் மற்றவர்களுக்கு செபிக்கவும் விடுதலையை வாங்கி கொடுக்கவும் அனுமதி பெற்றிருக்கின்றோம். ஆகவே தான் கிறிஸ்துவின் நற்செய்தியை நம் கரங்களில் இருக்கின்ற திருவிவிலியத்தின் அடிப்படையில் உங்களுக்கு விளக்கி தர வேண்டிய பணி இருக்கிறது. ஏனென்றால் நாங்கள் உங்களை அறிவதற்கு முன்பு கிறிஸ்து உங்களை அறிந்திருக்கின்றார், கடவுள் உங்களை அறிந்திருக்கின்றார். ஆக அவரை தாண்டி ஒரு காரியத்தை நாங்கள் செய்ய முடியாது. புரியணும்னு நினைக்கிறேன் உங்களுக்கு. அவரை தாண்டி செய்ய முடியாது, அவரோடு இணைந்து தான் செய்யணும். அந்த ஒரு வசனத்தை படிங்க. எபேசியர் 1:13 1ஆம் அதிகாரம் 13ஆம் வசனத்தில் நீங்கள் அங்கே என்ன படிக்கின்றீர்கள்? 1:13 புதிய நியமத்தில்மா, புதிய நியமத்தில் வாங்க. எல்லாமே நம்ம புதிய நியமம் தான், புதிய நியமம் தான் படிச்சுட்டு இருக்கிறோம். கிறிஸ்துவின் நற்செய்தியில தான் இருக்கிறோம். திருத்தூதர்களுடைய பணிகளில் தான் நாம் இருக்கிறோம். அதுக்கு வெளியே நாம் செல்லவில்லை. அது ரொம்ப முக்கியமான ஒரு காரியம். ஓகே. ஆக அன்புக்குரியவர்களே, ஓரளவு இவ்வளவு நேரம் பேசின செய்தியை நீங்கள் கவனிச்சிங்க. உங்களுக்கு புரிஞ்சல? கிறிஸ்து வழியாக நமக்கு கிடைக்க வேண்டிய விடுதலைக்கு தடையாக இருக்கிற காரியம் என்ன என்ற அடிப்படையை நீங்கள் புரிந்து கொண்டீர்கள். இந்த நேரத்தில் நீங்கள் என்ன செய்ய வேண்டும் என்று சொன்னால், நீங்கள் ஆண்டவருக்கு அடிபணிய வேண்டும், ஆண்டவருக்கு கீழ்ப்படிய வேண்டும். 1:13 படிச்சிருங்க. அதான் மீட்பளிக்க நற்செய்தியாகிய உண்மையின் வார்த்தையை கேட்டு நம்பிக்கை கொண்டு வாக்களிக்கப்பட்ட தூய ஆவியால் அவருக்குள் முத்திரை போடப்பட்டிருக்கிறீர்கள். நல்ல கவனிக்கிறீங்களா? கடவுள் முத்திரை போடுகிறார், அடையாளம் போடுகிறார். வேற வசனங்களை பார்த்துட்டோம். ஸோ இந்த அனுபவத்துக்கு நீங்கள் திரும்ப வேண்டும். நான் சொல்றது புரியும்னு நினைக்கிறேன். தாய் திருச்சபையின் அனுபவத்துக்கு நீங்கள் திரும்ப வேண்டும். கிறிஸ்துவின் நற்செய்திக்கு திரும்ப வேண்டும். திருத்தூதர்கள் வழியாய் கொடுத்திருக்கின்ற உபதேச வழிமுறைக்கு நீங்கள் திரும்ப வேண்டும். நான் ஷார்ட்டாக இதோட முடிச்சுக்கிறேன். பேசினா நான் நிறைய செய்தி வந்துட்டு இருக்கு, எல்லாத்தையும் இப்போ பேசலை, அதுக்கு சமயம் வரும்போது பேசுகிறேன். இப்போ உங்கள் உள்ளங்களை கடவுள் கவனிக்கின்றார். இப்போ நாங்கள் இதே நற்செய்தியை தான் மற்றவங்கள்ட்ட கொண்டு போவோம் இல்லையா? தெருவில் நின்று மற்ற மார்க்கத்தார் வட இந்தியா தென்னிந்தியெல்லாம் போகிறோம். இந்த நற்செய்தியை ஏற்றுக்கொள்கிறீர்களா என்று தான் நற்செய்தியை பேசுவோம். அப்போ ஏற்றுக்கொண்டு நாங்கள் இயேசுக்கு சீடராகிறோம் வர்றவங்களுக்கு ஞானஸ்நானம் கொடுத்து அவங்களை கிறிஸ்துவின் சீடத்துவத்தில் நடத்துவோம். இதே பணியே தான், எல்லாருக்கும் ஒரே பணி தான். அவங்களுக்கு உங்கள்கிட்ட நம்ம திருவிவிலியெல்லாம் வச்சுருக்கீங்க தெரிஞ்சதுனால இவ்வளோ டீட்டெயில்டாக போனேன். அவங்களுக்கு வேற கொஞ்சம் தொடக்கமான விஷயங்கள் மட்டும் பேசுவோம். அது பைபிள் வச்சு பேச முடியாது, சும்மாவே பேசிவிடுவோம். பேசுவோம், ஜெபம் பண்ணுவோம், அற்புதம் நடந்துடும், உடனே நடந்துடும். குமாரன் விடுதலை உடனே வாங்க, இந்த திருவிவிலியத்தை கொடுத்துருவோம், வாசிங்க, சீசராகங்கன்னு சொல்லி அடுத்த லெவலுக்கு கொண்டு போவோம். இப்போ நீங்கள் எல்லாம் இதில் வச்சிருக்கிறதுனால கொஞ்சம் அதுக்கு அடிப்படையில் நான் உங்களுக்கு செய்தி சொன்னேன். இப்போ கடவுள் உங்கள் உள்ளங்களை பார்க்கின்றார். நீங்கள் கிறிஸ்துவின் நற்செய்திக்கு கீழ்ப்படுவீர்களா? அப்போஸ்தலருடைய போதனைகளுக்கு கீழ்ப்படுவீர்களா? தாய் திருச்சபையின் அனுபவத்துக்கு கீழ்ப்படுவீர்களா என்று பார்த்து தான் உங்களுக்கு ஆண்டவர் அடுத்த கட்டம் செய்யணும். அவர் கவனிக்கிறார். நீங்கள் எடுக்கிற தீர்மானத்தை பொறுத்து நாங்கள் சொல்லுவோம், பரிந்துரை செய்வோம். ஆண்டவரே சொல்லியிருக்கோம், கொஞ்சம் கிருபை கொடுக்கணும், சான்ஸ் கொடுங்க இல்லையா? அவங்களுக்கு சில சூழ்நிலை இருக்கும், கொஞ்சம் கிருபை பாராட்டு. ஆனால் உங்கள் உள்ளத்தில் ஒன்று புரியணும், என்னகா இருந்தாலும் இந்த கிறிஸ்துவின் நற்செய்தியின் அடிப்படைக்கு வர்றது வர நீங்கள் எதிர்பார்க்கிற காரியங்களோ நல்லமானதை எதிர்பார்க்க முடியாது. ஆனால் நாங்களும் வற்புறுத்த முடியாது. அவர் சொல்லுவார், சோழியை பாருன்னு சொல்லிடுவார். நான் சொல்லதை கேட்க மாட்டாவலாம். இப்போ நீ என்னத்துக்கு இங்கே வந்தேன்னு கேட்டால் நாங்கள் என்ன செய்வோம்? ஒன்றும் செய்ய முடியாது. புரியணும்னு நினைக்கிறேன், எல்லாருக்கும் புரியணும்னு நினைக்கிறேன். எல்லாருக்கும் புரியுதெல்லாம் பேசுகிறோம். ஒப்பு கொடுப்பியலா? அர்ப்பணிப்பியலா? ஏன்னா ஒன்று முடிக்கணும், நான் முடிக்கிறேன், என்ன தான் வந்துகிட்டே இருக்கும். கிறிஸ்துவின் நற்செய்தியில் நடக்கிறது ஏதோ உலகத்தில் கொஞ்ச நாள் பேயும் நோயும் போய் வாழறதுக்கு கிடையாது. கிறிஸ்துவோடு கூட நித்தியமாய் பரலோகத்தில் இருக்கிறதுக்கு தான் நற்செய்தியில் வர்றோம். அதில் சைடில் இதை கொடுக்குறாருல்ல, கொஞ்ச நாள் உலகத்தில் இருக்கணும்ல, அதுக்கு சில உதவிகள் வேணும்ல, அது வேண்டி ஒரு காலம் நம்ம கொடுத்துருக்காரு. அந்த காலத்தை இறை அரசில் சென்று செல்வதற்கு தகுதி அடைவதற்குரிய ஆயத்த காலம் இது. அதுக்கு வேண்டி கொஞ்சம் காலம் இங்கே இருக்கணும்.
அதுக்கு வேண்டி கொடுப்பாரு. அதுக்கு பிறகு அவர் எடுத்துறாரு. போய் தான் தீரணும். எல்லாரும் முடியும். சோம்பையாச்சும் திருத்துதெல்லாம் போயிட்டாங்கல்ல, நம்ம இருக்க முடியாது. ஆனால் முதலாவது கிறிஸ்துவ நற்செய்திக்கு கீழ்ப்படிவீர்களா என்பதிலிருந்து தான் அடுத்த கட்டம் செல்ல முடியும். சரிதானா? எல்லாரும் புரிஞ்சுங்களா? சரி, இனி ஜெபம் பண்ணலாமா? ஆண்டவர்கிட்ட பேசலாம். நீங்கள் ஆண்டவருக்கு ஒப்பு கொடுக்க போகிறீங்க. நாங்கள் ஆண்டவரே உடைய வசனம் சொல்லியிருக்கோம். நீங்கள் இருதயத்தெல்லாம் பார்க்குறீங்க. அவங்க என்னத்தை எல்லாருக்கும், நீங்கள் எல்லாம் தான், அவங்களுக்கு மட்டும் இல்லை, நீங்கள் எல்லாருமே. இப்போ நீங்கள் சொல்கிற பார்த்தா அவர் கிறிஸ்துவ நற்செய்திக்கு கீழ்ப்படியட்டு, நான் கீழ்ப்படிய மாட்டேன், என் பையன் கீழ்ப்படிய மாட்டான்னா அதுவும் வில்லங்கமாக முடிஞ்சிடப்படாதுல்ல. அப்படிதானே அர்த்தம் ஆகுது. எல்லாருக்கும் தான் நற்செய்தி. அவர் சொல்லுவார், அப்போ அவர் கீழ்ப்படிஞ்சாரா? நாங்கள் ஓகே, அந்த வார்த்தை சொல்லப்படாதுதான். அந்த ஆள் கீழ்ப்படிஞ்சாரு, நான் அந்த ஆளை எனக்கு வீட்டுக்கு கூட்டிகிட்டு போகிறேன், நீ உட்காரன்னா என்ன செய்வீங்க நீங்கள்? ஏன் அது சொல்லப்படாதுதான். நான் டக்குன்னு வந்துட்டு ஆமாம், அது ஓகே, அது ஓகே, அவரை கூட்டிகிட்டு போயிடுவார், உங்களை விட்டு போயிடுவார். அப்புறம் நீங்கள் எங்கே போவீங்க கடைசியில்? நீங்களும் அந்த எல்லைக்கு வராமல் அங்கே போக முடியாது இல்லைங்க. ஏசுனாருடைய சீசன் ஆகுங்க, ஏசுறவுக்கு இடத்துக்கு போவாங்க, அவர் போயிடுவார், கூப்பிட்டு போனால் சந்தோஷங்கிறீங்க. அவர் சொல்லிட்டாங்க, சரி, அவர் கஷ்டப்படுவதோட ஆண்டவர்கிட்ட போட்டு சந்தோஷம். நீங்கள் எங்கே போவீங்க? இந்த இடத்துல போக முடியாதுல்ல. வேற இடத்துக்கு போகணுமா? வேற அழகையும் எல்லாம் விட்ட ஏரி நரக ஏரியே பங்குன்னு இருக்குல்ல, வேற இருக்குல்ல, எல்லாம் வசனம் எடுத்த நேரம் போயிடும்ல. அப்போ எல்லாருக்கும் வேணும். ஏய் பையன், கவனிக்கிறியா? இது என்ன எழுதியிருக்கு? ரைட் ஆர் டை, வண்டியை ஓட்டு அல்லது சாவு. என்னடா இது? வண்டியை ஓட்டு அல்லது சாவு. வண்டி ஓட்டுறது முக்கியமா? அப்படி பிசாசு, இது பிசாசு தானடா. நீ செத்துரு, இந்த வண்டியை ஓட்டலைன்னா செத்துருங்கிறான். அதுக்கு அர்த்தம் வந்து இந்த வண்டியை ஓட்டலைன்னா நீ செத்துருன்னு அர்த்தம். ரைட் ஆர் டை, இது யார் எழுதுனது? இந்த வண்டியை ஓட்டலைன்னா நீ செத்துரு. ஸ்டிக்கர் தான். ஸ்டிக்கர்லாம் என்னடா எழுதியிருக்க நீ? அதுக்கு பிடிங்கிறனல்ல நீ, உனக்கு தெரியாதாமா? என்னடா விவரம் கட்டவனே, உனக்கு வண்டியை ஓட்டாடா நான் சாவணுமாடா? என்னைக்கு கிழிச்சறிஞ்சிருக்கணா நீ? அவனே சாத்தான் சொல்கிறான், அந்த வண்டியை ஓட்டு அல்லனா சாவு, அல்லனா ஓட்டி சாவு. டெய்லி பேப்பரில் வண்டி ஓட்டி சாவுறது தான் வந்துட்டு, நான் உங்களை சொல்லலை, தெரியும் தானே? இந்த வண்டி ஓட்டி தானே சாவுறான். அது போகிற வேகத்துக்கு பிரேக்கு கண்ட்ரோல் பண்ணாலும் ஸ்லிப் ஆகும், தூக்கிப்போம். பிசாசு ஏமாத்துறான். எப்படியெல்லாம் பிசாசு வீட்டுக்குள்ளே வந்திருக்கான்னு பார்த்துருங்க. உங்களோட உடலை வாரிசுகளையும் தொட்டாச்சு அவன். நேரமே ஓட்டுறியா சாவறியாங்கிறான். எப்படி இருக்கு? சரியா? தயவு செய்து உங்கள் குடும்பத்துக்கு ஒரு விடுதலை வேணும், ரட்சிப்பு வேணுமாடா உனக்கு? நீ யாருக்கிட்டா சாவ போறா? நீ இந்த வண்டிக்கு சாவ போறியா? ஆண்டவருக்காக வாழ்ந்து சாவ போறியா? பரலோகத்துக்கு போகிற சாவ போறியா? பாதாளத்துக்கு போகிற சாவ போறியா? நீ உங்களை ஏமாத்துறான்டா பிசாசு. சரிதானுங்களா? எங்கோடையெல்லாம் பிசாசு வர்றான்னு பாருங்க. நான் ஓகே. அதனால் இப்போமே இந்த குடும்பத்துக்கு ரட்சிப்பு வரணும். என்ன சொல்கிறீங்க? ரட்சிக்கப்படுமா வேண்டாமா? பேய் வரான்டா, அதான் அது அர்த்தம். உங்களுக்கு தெரியல, எனக்கு தெரியுது. அவன் பொய்யனும் பொய்க்கு பிதா, ஆதி முதல் மனுஷ கொலை பாதன் அப்படி எழுதியிருக்கு. கொல்லுறான் பிசாசு தானே. இப்போ கொல்லம் அழிக்கும் வர்றான், திருடன் இருக்கு 10 யோவானு. எனக்கு வசனம் தான் வந்துடும். உங்கள் வீட்டுக்கு ரட்சிப்பு வேணுமா? ஒரு வழி இருக்கு. இயேசுக்கு எல்லாரும், பெரியவர் முதல் சிறியவர் வர, இயேசுக்கு சீசர் ஆகும். அப்போ சில தாய் திருச்சபை மரபில் தான் இருப்போம். தூய ஆவியானவருடைய அங்கீகாரத்தை பெறுவோம், அதன்படி தான் நடப்போம். அப்போ தான் பேய் உங்களை விட்டு போவோம். இல்லைன்னா பேய் சொல்லுவான், ஏதுனாரு சொல்லுதே கேட்காத ஆள்கிட்ட எதுக்கிட்டா நீ ஜோம் பண்ண வந்தேன்பா. எங்கிட்ட வந்திருக்கான், அதுதான் பிரச்சனை. இங்கே வேற ஆளுகளுக்கு டே நான் சொல்கிறதே கேட்க மாட்டேங்கிறா, நீ எதுக்கிட்டா போகிறேன்னு. வெள்ளை சர்ப்பம் ஒரு வீட்டுக்கு ஜோம் பண்ண போகும்போது ராத்திரி சொப்பனத்தில் ஒரு வெள்ளை சர்ப்பம் வந்துன்னு சொல்லுது, அந்த வீட்டை நான் என் கட்டுப்பாட்டில் வச்சுருக்கேன், நீ அங்கே வரப்படாது, நீ சொல்கிறதெல்லாம் அவன் கேட்க மாட்டாங்க, நீ அங்கே வரப்படாதுங்கிறான். உங்களுக்கு தெரியாது, உங்கள்கிட்ட சொல்ல முடியுமா என்ன? வந்த நான் சொன்னேன். அப்போ இயேசு கீழ்ப்படிவீங்களா? அது நீங்கள் பிள்ளைகள் எல்லாம் பாருங்க, பரலோகத்துக்கு போகணும், ஏதோ ஆண்டவர் இந்த கிருபையில் இந்த வாழ்க்கையை வாழ்ந்து போகணும். எங்களை மாதிரி 4 பேரை இது மாதிரி ஆதாயப்படுத்தணும். இல்லை வேற என்னத்துக்கு வாழ்றது? 10 பேர் ஆமாம் இப்படியா பிரசங்கியாரே, அப்போ நம்ம இங்கே ஆளுவையெல்லாம் தாய் திருச்சபைன்னு சொல்லிட்டு வேற ஏதோ எங்கேயோ போயிருக்கிறாங்க அப்படின்னு ஒரு புரிதல் வந்துட்டு அவங்களுக்கு சொல்லணும்ல. தெரியல, பாவம், அவங்கள குறை சொல்லலை, அவங்கள சொல்லி அவங்களையும் பரலோகத்துக்கு கொண்டு போகிற வேலை செய்வீங்களா? ஆண்டவருடைய ஊழியம் செய்வீங்களா? குடும்பமாக செய்வீங்களா? செய்வோன்னு அர்ப்பணிப்பீங்கன்னா உங்கள் இருதயத்தை பார்க்குறவர். நீங்கள் அர்ப்பணிக்கிறீரோ இல்லையா எனக்கு தெரியாது. பிரசங்கியாரே நீ சொல்லிட்டு போவோம், நாங்கள் இப்படி தான் இருப்போம்னா அதையும் அவர் தான் கேட்டுட்டு இருப்பார். நாங்கள் முகத்தை பார்ப்போம்ல, அவர் இருதயத்தை பார்ப்பார்ல. என்ன சொல்கிறீங்க? ஒப்பு கொடுப்போமா? ஒப்பு கொடுப்பீங்களா? நீங்கள் ஒப்பு கொடுப்பீங்களான்னு கேட்குறேன். ஆண்டவருக்கு எனக்கு ஒப்பு கொடுங்க. நான் ஒன்று ஆமாம், அதான் எனக்கு ஒப்பு கொடுக்காண்டா, நான் போயிடுவேன். எனக்கு தெரியாது உங்களை இது ஒரு மாதிரி எவ்வளோ பேர் பார்க்குறேன்னா. ஆண்டவருக்கு ஒப்பு கொடுப்பேன், ஆண்டவரே ஏதோ ஒப்பு கொடுக்குறாங்க, நீர் பார்த்துக்கிட்டோன்னு படைச்சிட்டு நாங்கள் போயிடுவோம். இல்லைன்னா இப்படி வந்து சில விஷயங்களை சொல்லுவோம். இப்போ நீங்கள் சொன்னீங்க நேரம் மாதிரி மாதத்துக்கு ஒரு ஜெபம் வைக்கணும், மாதத்துக்கு ஒருக்கா வந்து இப்படி இப்படி சொல்லியிருக்காரு, இதை வாசிங்கன்னு 2 வசனத்தை வாசிக்க தான் சொல்லுவோம், வேற ஒன்றும் சொல்ல மாட்டோம். உங்கள் விவிலியத்தை தான் வாசிக்க சொல்லுவோம். நீங்கள் தெரியா வாசிக்கலல்ல,
ஓகே, ஒரு விஷயம் நான் முடிக்கிறேன். ஒன்று முன்னால் வந்துட்டு மோதிக்கிட்டே இருக்கு கொஞ்சம் நேரம். அந்த வசனம் சொல்கிறேன், புறப்பாடு வாசருங்க, விடுதலை பயணம் 24. அதை படித்தா சரி, கொஞ்சம் நேரமாக மோதுது, எனக்கு சமயம் போதுன்னு நான் பயப்படுறேங்க. அது படித்தா நல்லது தான். எந்த அளவு உங்களை ப்ராப்ளத்தில் அவன் சிக்க வைக்கிறாங்கிறத நான் சொல்லித்தரேன். யாத்ராமம் விடுதலை பயணம் 24 படியுங்கள். 2 வசனம் படிக்கணும். ஓகே, 24 சரியான்னு பார்க்கலாம். நன்றி நன்றி. இந்த பேய் இன்னோட போனோம். சரியான ஒரு விடுதலை இந்த குடும்பத்துக்கு உண்டாகும். மேலே விண்வெளியில் கீழே மண்ணுலகில் பூமிக்கடிய நீர்த்திரளில் உள்ள யாதொன்றின் சிலையையோ ஓவியத்தையோ நீ உருவாக்க வேண்டாம். நீ அவைகளை வழிபடவும் வேண்டாம், பணிவிடை புரியவும். ஏனெனில் உன் கடவுளும் ஆண்டவராகிய நான் அதை சகித்து கொள்ள மாட்டேன். வாசிங்க. இந்த மாதிரி செய்கிறவர்களை பிள்ளைகள் மேல் 3ஆம் 4ஆம் தலைமுறை மட்டும் தண்டித்து தீர்ப்பேன். சரியா? என்னது? மேலே வானத்தில் கீழே பூமியில் தண்ணியில் இருக்கக்கூடிய எந்த வடிவம், அது மனித வடிவம் உட்பட எந்த வடிவத்தையாவது உண்டாக்கி அதுக்கு மெழுத்திரி கொளுத்தினியன்னா, அதுக்கு சாம்பிராணி போச்சியன்னா, அதை சுற்றி சுற்றி வந்தியன்னா உன்னை தண்டிப்பேங்கிறார். யார் சொல்கிறாரு? திருவிவிலியத்தில் இருக்க வார்த்தை, சந்தேகம் இல்லைல்ல. என் முன்னால் அது மோதிக்கிட்டே இருக்குது. இன்னொரு வருஷம் சொல்கிறேன், திருவெளிப்பாடு 21:8. சீக்கிரம் முடிச்சிருவோம். 21:8. எங்கோடியெல்லாம் சாபம் வருதுன்னு ஆவியானவர் பேசுகிறார். 21:8 திருவெளிப்பாடு 21:8 படிங்கள். பாருங்க எப்படியெல்லாம் வருதுன்னு. நாம தாய் திருச்சபை தந்தை திருச்சபைன்னு பெருமை அடிச்சுட்டு இருக்கிறோம். பேய் மரபக்கத்தில் ஓடி வந்து எல்லாத்தையும் அழிச்சிட்டு இருக்கிறான். ஓகே, 21:8 படிங்க. 21:8. கோழைகள், நம்பிக்கை இல்லாதோர், அருவருப்புக்குரியோர், கொலையாளிகள், பரத்தமையில் ஈடுபடுவோர், சூனியக்காரர், சிலை வழிபாட்டினர், பொய்யர் ஆகிய அனைவருக்கும் நெருப்பும் கந்தகமும் எரியும் ஏரியே உரிய பங்கு ஆகும். இதுவே 2ஆம் சாவு. அப்போ சிலை வழிபாட்டுக்காரர்களுக்கு என்ன கிடைக்கும்? 2ஆம் மரணமாகி அக்கினிங்க தான் இருக்கிற ஏரி கிடைக்கும். கடவுள் தண்டித்து விடுதலை பயணத்தில் சொன்னார். இங்கே சொன்னார் நெருப்புங்க அந்த எரிகிற ஏரியிலே போடுவோம். இனி என்ன செய்ய போறீங்கன்னு நீங்கள் தீர்மானிக்கணும். போதும்னு நினைக்கிறேன் இல்லையா? ஜெபம் பண்ணலாமா? இனி உங்கள் ஒப்பு கொடுத்தலுக்கு அவசியத்தை விஷயம்லாம் ஆவியானவர் சொல்லியிருக்கார். ஒப்பு கொடுப்பீங்களா? கத்திருந்த வார்த்தைகள் ஆசீர்வாதம். ஜெபம் பண்ணோம் பாஸ்டர். சீஸ் அலைட் எல்லாம் சரிதான். முதல்ல ஆண்டவருக்கு ஒப்பு கொடுங்க. முதல்ல ஆண்டவரே உமக்கு சீசர்லாம் மாறிடுவோம். உமக்கு ஒப்பு கொடுங்க. அப்புறம் தான் ஆண்டவரே வருவார். இல்லைன்னா நிற்பார் அங்கே நின்றுட்டு இருக்கு, என்ன சொல்கிறாருன்னு கேட்கட்டு என்ன சொல்ல போகிறார். அதுக்கு பிறகு தான் அடுத்த விஷயம். சரி, ஒப்பு கொடுங்க. நீங்கள் மனசுலேருந்து பேசுங்க. நீங்கள் பேசுங்கள். நீங்கள் ஆண்டவர்கிட்ட பேசுங்கன்னு சொன்னேன். நீங்கள் போய் காலையில் அங்கே பேசுவீங்கள்ல திருச்சபையில் போய், அப்படி அவரை வேண்டிக் கொள்ளும் இவரை வேண்டிக் கொள்ளும்லாம் நீங்கள் வாதறந்து தானே பேசுகிறீங்க. அது மாதிரி நீங்கள் வாதறந்து இப்போ கடவுள் இடத்துல பேசுங்கள். நாங்கள் இயேசுவின் சீசர்களாக மாறுவோம்னு பேசுங்க. சொல்லுங்கள், உள்ளத்திலிருந்து பேசுங்க. இயேசுவின் சீடர்களாக மாறுவோம். திருத்தூதர்கள் காட்டிய வழியிலே நடப்போம். சொல்லுங்க. தூய ஆவியர் தந்த திரு போதனைகளிலே நடப்போம். சொல்லுங்க. அப்படி சொன்னால் மட்டும்தான். ஏன்னா அவரே தண்டிச்சிருவேன்னு சொல்லிட்டு இருக்கும்போது நீங்கள் ஒப்பு கொடுக்காவிட்டோம் அது வெள்ளங்கமாக மாறிடும். இயேசுவின் ரத்தம், நீங்கள் மனம் திரும்புவீர்கள் என்றால், இயேசுவின் போதனைகளுக்கு கீழ்ப்படுவீர்கள் என்று சொன்னால், உங்கள் பாவங்களை மன்னித்து சாபங்களிலிருந்து விடுதலை தந்து தேவ சித்தம் செய்ய உதவி செஞ்சு தேவ ராஜ்யத்தில் சேர்ப்பறதுக்கு வல்லமை உள்ளவர். பரிசுத்த பிதாவே மகிமை உண்டாவதாக. உம் திருமைந்தன் இயேசுவின் வழியாக நீர் தந்த நற்செய்தியை நான் இவர்களுக்கு அறிவித்திருக்கின்றேன். கிறிஸ்து மூலமாகவும் திருத்தூதர் மூலமாகவும் அருளிய நல்ல உபதேசங்களையும் வழிமுறைகளையும் இவர்களுக்கு விவிலியத்திலிருந்து எடுத்து காண்பித்திருக்கின்றேன். இவர்களுக்காக இறைமைந்தன் இயேசு திருவுதரம் சிந்தினீர் என்பதை நினைத்தருளும். இவர்கள் குடும்பத்தின் பாவங்களையும் சாபங்களையும் போக்குகிற இறைவனின் செம்மறியாய் நீர் நிறுத்தப்பட்டிருக்கின்றீர். ஆகவே இவர்கள் இறைமைந்தன் இயேசுவுக்கு சீடர்களாக தங்களை அர்ப்பணிக்கும் போது, தாய் திருச்சபையின் மரபு வழியில் நடக்க அர்ப்பணிக்கும் போது, திருத்தூதர்களும் தூய ஆவியரும் வழங்கி இருக்கின்ற இறைவார்த்தைகளின்படி வாழ தங்களை அர்ப்பணிக்கும் போது, இவர்கள் பாவங்களை மன்னித்து சாபங்களிலிருந்து விடுதலை செய்து இவர்களுக்கு வேண்டிய நன்மை செய்து
இறையரசிலே பங்கு கொள்ளத்தக்கதாய் தகுதிப்படுத்தி அநேகரை இறையரசுக்குள் கொண்டு வரத்தக்கதான மேலான பணியை கொடுத்து ஆசீர்வதிக்கும்படி மன்றாடுகின்றோம். இறைமைந்தன் இயேசுவின் ரத்தம் இவர்கள் மேல் தெளிக்கப்படட்டும். தூய ஆவியானவரின் வல்லமை இவர்களை ஆட்கொள்ளட்டும். அழகையின் அடிமைத்தனத்திலிருந்து விடுதலை உண்டாகட்டும். எங்களை தாழ்த்துகின்றோம். எல்லா புகழும் ஆட்சியும் தந்தையாம் கடவுளுக்கு அர்ப்பணிக்கின்றோம். இறைமைந்தன் இயேசுவின் மூலம் வேண்டுகின்றோம் எங்கள் நல்ல தந்தையே. ஆமென்.